மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானோடனே நான் வந்து மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில். அதை வந்து சின்னதெல்லாம் வந்து அப்படியேவும் பெருசை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நான் இந்த கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்க்கவே இல்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது 4 வந்து நல்லா பொரியணும். எண்ணெயில் பொரியும் போதே நான் ஒரு பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதே மாதிரி தக்காளி 2 வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட கலந்து நல்லா கலந்து விடுவோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினாலே போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 5-6 இது வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது நான் வந்து பேஸ்ட்டாக அரைக்கலை. இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். மசாலா வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா நல்லா சேரணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். காரம் வந்து கம்மியாக வேணும்னாக்கா தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும்.